ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு பேஸ் மட்டும், அதாவது ஒரு பிரியாணி முதல் படியே அரிசி. அரிசி எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லாயிருக்கும். பிரியாணி ரக அரிசின்னு தனியாக இருக்குது, சாதாரண அரிசி தனியாக இருக்குது, பச்சை அரிசி தனியாக இருக்குது. வளர்ந்து வரும் மாஸ்டர், ஃபஸ்ட்டு நீங்கள் அரிசியை தேர்ந்தெடுத்தால் தான் நல்ல ஒரு பிரியாணியை செய்ய முடியும். பிரியாணி ரக அரிசி நல்ல பழசாக பொன்னி அரிசியாக இருக்கும். பிரியாணி அரிசியில் பிரியாணி செய்யும் போது அடி பிடிக்காது, நல்ல உதிரியாக கிடைக்கும், சுவை கிடைக்கும். ஆனால் சாதாரண அரிசியில் பச்சை அரிசியில் செய்யும் போது அடி பிடிக்கும், கொழுகொழுப்பு தன்மையாகும், புட்டு புட்டாகும், டேஸ்ட்டு கிடைக்காது. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை புரிஞ்சு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா சக்ஸஸாக பிரியாணி செய்யலாம். சுவை, அதாவது பிரியாணியில் டேஸ்ட், கறி எந்த அளவுக்கு அரிசிக்கு சமமாக கூடுதலாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணியோட டேஸ்ட்டு அதிகமாக கிடைக்கும். அப்போது 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ கறி சேர்க்கணும். ஆனால் 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ கறி சேர்த்தா தான் ஒரு பயங்கரமான ஒரு டேஸ்டான பிரியாணி கிடைக்கும். அதாவது அரிசி கூட 1க்கு 1.5 சேர்க்கும் போது 1/4 கிலோ கறி உடையணும். அப்போ தான் அந்த பிரியாணியில் அதிக டேஸ்ட்டு கிடைக்கும். வீட்டிலலாம் நொய் அரிசி, ஆஃப் ஆயில், புழுங்கல், பச்சரிசியில் பிரியாணி செஞ்சுட்டு ஹோட்டல் கடை மாதிரி வரல, ஃபங்க்ஷன் மாதிரி வரலன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நல்ல பிரியாணி ரக அரிசியில் பிரியாணி செஞ்சு பாருங்களேன். நீங்கள் எப்படி செஞ்சாலுமே, அதாவது 1 கிலோவுக்கு 1/2 கிலோ கறி போட்டாலுமே பிரியாணி பார்க்க உதிரியாக நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக பிரியாணிக்கு பேஸ் மட்டும், பிரியாணிக்கு ஒரு வீடு கட்ட பேஸ் மட்டும் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் அரிசி சரியாக இருந்தால் தான் ஒரு பிரியாணியை முழுமையாக செஞ்சு முடிக்க முடியும். நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்னும் அரிசியை பற்றி தனித்தனியாக வீடியோ போடுறேன். அது எவ்வளோ நேரம் ஊற வைக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள்.